சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதி 2026 காலை 11 மணிக்கு சரியாக இந்திய நேரப்படி காலை 11 மணிக்கு குரு பயிற்சி நடக்குது. வாக்கியப்படி இந்த குரு பயிற்சி சரியாக பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சி அப்படிங்கிறது குரு பகவானினுடைய பயிற்சி வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடியதான ஒரு அற்புதமான பயிற்சி. அதுவும் கடகத்திலே குரு பகவான் உச்சமடைவார். அந்த உச்சமடைவது 12 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியதான ஒரு அமைப்பு. குரு பகவானுடைய உச்சகாலம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குங்க. அப்படியான இந்த குரு பயிற்சி மேஷ ராசி ஆகியவங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போங்க. மேஷராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஸ்தானம், சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், அதே போல் சொந்த வீடு வசதி வாகன யோகங்களை தரக்கூடியதான ஒரு அற்புதமான ஸ்தானம் இந்த இடம். இந்த இடத்துல வரக்கூடியதான குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒரு நல்ல அமைப்பை கொடுத்தாலும் கூட சில சமயத்தில் உங்களுக்கு சில கடன் ஏற்படக்கூடிய சுபாவத்தை கொடுக்கலாம். உங்களுடைய தாயாருக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும் அது. ஆனால் இதில் பல நல்லதுகளும் இருக்குது. என்னங்கிறத பார்ப்போம். குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு அதிகமான பலனை தருவார். அதனால தான் குரு பார்த்தால் கோட்டி நன்மை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த வகையில் மேஷராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் அவர் உங்களுடைய 8ஆம் வீட்டையும் உங்களுடைய 10ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இந்த 12ஆம் வீட்டை பார்ப்பதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய 9ஆம் பார்வையால் பார்க்கறதுனால புதிய தொழில் முதலீடுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும். 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உத்தியோகஸ்தானம் உயர்வான அந்தஸ்தை அடையும். அதனால் ஒரு பெரிய ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சம்பள உயர்வுகள் அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடியதான ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால ரொம்ப நாளாக இருந்து வந்த மன கஷ்டங்கள் நிவர்த்தியாக போகுது. உங்களுக்கு எதனால் ரொம்ப மனசு கஷ்டம் இருக்குது, உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த தடையினால் மன கஷ்டம் இருக்குது, யாருக்காவது உடல் ஆரோக்கியத்தினால உங்களுக்கு பிரச்சனையினால் உங்களுக்கு மன கஷ்டம் இருக்கா, உங்களுக்கு அன்புக்கு இனியவங்கள்ட்டேருந்து, அல்லது உங்களுக்கு திருமணம் ஆகாமல் தள்ளி போகிறதுனால உங்களுக்கு மனசு கஷ்டம் இருக்கா, அல்லது குழந்தைகள் பிறக்கலையேன்னு மனசு கஷ்டம் இருக்கா, அல்லது சொந்த வீடு வாங்கலையேன்னு ரொம்ப நாளாக ஒரு மனசு கஷ்டம், ஒரு மன அழுத்தம் இருக்கா, அல்லது வேலை மாற்றம் இல்லையேன்னு இது மாதிரி என்னதுனால உங்களுக்கு மனசு கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்தை குரு பகவானினுடைய பார்வையினாலே அந்த கஷ்டங்கள் விலக போகுது. அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை பாக்கியம், நல்ல படிப்பு, நல்ல அந்தஸ்தான வேலை, அது மாதிரி பல நல்லவைகள் நடக்க போகுதுங்க. குறிப்பாக இந்த குரு பயிற்சினாலே மேஷராசிக்காரங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு சுத்தமான பசு நெய்யினாலே தீபம் ஏற்றி பாருங்க. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபாடு செய்து பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பலன் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினாலே கிடைக்கும். சிவாய நமஹ.